லவ்வா காமிச்சு ஓவரா இது பண்ற எந்த இதுவுமே கிடையாது. அளவா காமிச்சிருக்காங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ராபிஸ் பத்தி அதுல பேசியிருக்காங்க. ஒரு இது ஒரு லவ் ஸ்டோரிங்க, அவ்வளவு. நாய்க்கடியே கிடையாதுங்க. நாய்க்கடின்றது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் இதுல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்ண்ணே. நாய் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாய் தான் பெரிய விஷயமா இப்போ பேசிகிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் அதான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் அதான் பேசுகிறாங்க. ஒரு வெறி நாய் கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு. இன்டர்வலுக்கு அப்போ கடைசி ஒரு நிமிஷம் நல்லா கதை காலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இடைவேளையில் லவ்வுக்காக இப்போ 500 படம் லவ் படம் வந்துருச்சு. புதுசாக எதுவும் சொல்லிட முடியாது. அது கொஞ்சம் செலவாகும். இது வந்து ரொம்ப இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய டைரக்டர்கிட்ட 100 கோடி 50 கோடி செலவானக்கூடிய கண்டென்ட். படம் நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அதே தான் ஒரு ஆஸ்யூஷுவல் லவ் ஸ்டோரி போல் பையன் பொண்ணை லவ் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ண ஓகே சொல்ல வைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட நேம்க்கான ஜஸ்டிஸும் அதே நேரத்தில் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க ரேபிஸ் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதைக்களம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்க? எல்லாரும் என்ன மெசேஜ் சொல்றாங்க? ஒரு நல்ல லவ் ஸ்டோரின்னு, ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு படம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கம்பெனி, பெஸ்ட் கேஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனி நிறைய படங்கள் தயாரிக்கணும், நிறைய கலைஞர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நாய்க்கடிக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சும்மா நாயின்னுக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கடிக்கு இந்த படத்துக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இது ஒரு லவ் ஸ்டோரிங்க, அவ்வளோதாங்க. நாய்க்கடியே கிடையாதுங்க. நாய்க்கடின்றது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் இதில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்ண்ணே. அந்த 7 நாட்கள் அருமையான படம், சூப்பரான படம். ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாய் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாய் தான் பெரிய விஷயமா இப்போ பேசிகிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் அதான் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் அதான் பேசுகிறாங்க. ஒரு வெறி நாய் கடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத. ஆனால் நாய்ன்றவனை கடிச்சதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இதில் காட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. புதுமுகமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. புது படம் டைரக்டர் கூட புதுசாக இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான. ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, நன்றி. படம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். இப்போ ட்ரெண்டுக்குள்ள கதை இது. நாய் கடிச்சா என்ன வரும் அப்படிங்கிறது நல்ல கதை இது. ஃபைட்டு அந்த புது விதமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காரு, மருந்து தயாரிக்கிறவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. படமே சூப்பர் சார். மெசேஜ் வந்து ஒரு காதலையும் விட்டு கொடுக்காம நாய் கடிச்சதுக்கு அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி கடைசியில் அவர் நினச்சது நடக்காமல் போயிடுது. மருந்து தயாரித்தது திருப்பி அதை மருந்து கிடைச்சது பிராய்ச்சிதம் பண்ணுறதுக்காண்டே மருந்து கிடைச்சதுக்கு அவர் கொண்டாந்து கொடுத்துறாரு. நல்லா படம் சூப்பர், மொத்தத்தில் பக்காவாக இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். எனக்கு கேட்கல, படம் நல்லா இருக்குது. ஒரு ஆதி காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, நாய் கடிச்சவனுக்கு 7 நாளில் தெரிஞ்சு போகும், 7ஆவது நாள் அவன் நாய் மாயாக உழைச்சி செத்து போவான். இதை பேஸ் பண்ணி ஜாதக ரீதியாகவும் உலகத்தில் நடக்கக்கூடிய நாய் கடித்தால் அந்த 7ஆவது நாள் எப்பேற்பட்டவனுக்கும் நாய்மாய் சாகக்கூடிய சூழல் வரும். நாய்மாயே நிறைய பேர் செத்து இருக்காங்க. பண்டைய எங்கள் தாத்தாவெல்லாம் அப்படி தான் இதானாரு. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு காதல் இதையே நல்லா இன்டர்வலுக்கு அப்போ கடைசி ஒரு நிமிஷம் நல்லா கதை காலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இடைவேளையில் லவ்வுக்காக இப்போ 500 படம் லவ் படம் வந்துருச்சு. புதுசாக எதுவும் சொல்லிட முடியாது. அது கொஞ்சம் செலவாகும். இது வந்து ரொம்ப இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய டைரக்டர்கிட்ட 100 கோடி 50 கோடி செலவானக்கூடிய கண்டென்ட். அதனால இந்த புதுமுகத்துக்கு இந்த கதைக்களம் கரெக்டான ஆப்டான, செலவு அதிகம்தான். நல்லா பண்ணியிருக்காங்க, மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் நல்லா ஃபைட் எடுத்து கொடுத்துருக்காரு. மேக்கிங் இஸ் குட். ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம். போதும், இந்த கதைக்கு இது போதுமானது தான். மக்கள் ஒரு மெசேஜ் சொல்லுங்க.
இப்போ டயலாக் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, காதலிச்சு போனவங்க, காதலிச்சு ஓடி போனவங்கள இந்த லவ்வர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நாயமாய் அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க நாயை வைப்பாங்க. செம லைன் அது. அது மக்களுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. நார்மலாக சொல்லுவாங்க. படம் ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அந்த நாட்கள் டைரக்டர் எடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு பைனாகுலரில் பார்த்து ஹீரோயினை லவ் பண்ணுவார். அவங்க வந்து ஒரு எப்படின்னா அந்த பைனாகுலர்லேயே லவ் ஆகிடும். அப்புறம் என்னன்னா அவர் சூரிய கிரகணத்தை பார்க்கறதால அவருக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிடும் கண்ணில் ஏதோ. அதுக்கப்புறம் யாருன்னா ஃப்யூச்சரில் இறந்துருவாங்கன்னா அவருக்கு தெரிய வந்துடுது. அது என்னன்னா ஹீரோயினே 7 நாளில் இறந்துருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து போராடி ஹீரோயினை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் ஒரு கதையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யாருன்னா இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியல, காப்பாற்ற ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்க இப்போ இறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியலன்னும் போது எவ்வளோ பெயினாக இருக்கும். அந்த பெயின் எல்லாத்தையும் வாங்கி ஹீரோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரியும் இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அதே தான் ஒரு ஆஸ்யூஷுவல் லவ் ஸ்டோரி போல் பையன் பொண்ணை லவ் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ண ஓகே சொல்ல வைக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட நேம்க்கான ஜஸ்டிஸும் அதே நேரத்தில் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க ரேபிஸ் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதைக்களம் இருக்குது. அதனால் அது நல்லாவே ரிலேட் ஆச்சு. அவங்க மெசேஜை திணிக்கலை. பட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே இவ்வளோ பாதிப்பு இருக்கா, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க சொல்லணும்னு சொல்லலை, அதை தான் சொல்கிறேன். ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரிலேட் ஆகுது ரொம்ப. இப்போ கரண்ட் இஷ்யூ போய்கிட்டு இருக்குல்ல, அதனால என்னங்க கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்ததுங்க. நல்லா இருந்தது. 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 7 நாட்கள் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டான ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு படமாக இருக்குது. ஃபேமிலியோட ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸில் கூட எந்த ஒரு வல்கரான ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஓவராக லவ்வாக காமிச்சு ஓவராக இது பண்ணுற எந்த இதுவுமே கிடையாது. அளவாக காமிச்சிருக்காங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரேபிஸ் பற்றி அதில் பேசியிருக்காங்க. ஸோ இது பர்ஃபெக்ட் டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா கான்ட்ரவர்சி போயிட்டுருக்க இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெசேஜஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒருத்தவங்க அந்த லவ்வை வந்து ரொம்ப அழகாக அந்த ஹீரோயின் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. புதுசான ஒரு காஸ்டிங்காக இருந்தால் கூட எல்லாரும் ரொம்ப அழகாக வந்து அதை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆஸ் ஆடியன்ஸாக வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.